Super Smash Women 2024-25 செகண்ட் மேட்ச் கேண்டர்பரி மெஜிசியன்ஸ் ஒட்டகோஸ் பாஸ்ட் கடையில் நடக்கும் போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். முதல் போட்டி மழையினால் போச்சு. சூப்பர் ஸ்மாஷ் மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் டிசப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. அண்ட் இந்த போட்டியில் மழை இல்லை அப்படின்றனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. December 27 12:40 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:10 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவே கேம்ஸை கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கேம்ஸ் நிறைய இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாமல் ஃபேண்டசி பேஸில் சூப்பரான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் உங்களோட ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுது, எந்த டீம் வின் பண்ணணும்னு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அதே நேரத்தில் இந்த பிளேயர் பெட்டராக விளையாடுவாங்க இந்த ட்ராக்குக்கு அப்படின்லாம் உங்களால் யோசிக்க முடியுதுன்னா Real 11 அதுக்கான பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. பயன்படுத்திங்க. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கேண்டர்பரி மெஜிசியன்ஸ் கெர்கனை பாசிபிளாக பெஞ்சில் வச்சு 11 எடுத்துகிட்டு போவாங்கன்னு தோணுது. அபிகேல் கெர்கனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பேட்டை, விக்கெட் கீப்பர் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. லாரா ஹியூஸு, இசி ஷார்ப் இவங்களாம் இருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக கெர்கனுக்கு போக மாட்டாங்க. கெர்கன் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். ஓப்பனிங்கில் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை, அதனால் பாசிபிளாக பெஞ்சில் இருப்பாங்க. கேட் ஆண்டர்சன், நடலி காக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை கெர்கனை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்களா. இந்த டீம்லேயே நிறைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க. லாரா ஹியூஸ் பாசிபிளாக ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். அவங்க கேப்டன் அப்படின்றதுனால அவங்க ஓப்பன் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. காக்ஸை பொறுத்த வரைக்கும் போன சீசனில் நம்பர் 4 பேட்டராக இருந்தாங்க. அந்த இடத்துல நம்பர் 4 பேட்டராக வரலாம். லாரா ஹியூஸ் ஓப்பன் பண்ணலாம், அதையுமே எதிர்பார்க்கணும். அண்ட் மெடலி பென்னா பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பிளேயர். அண்ட் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டுக்கு ரீசெண்டாக விளையாண்டதை பார்த்தோம். பிபிஎல்ல விளையாண்ட அதே மேடி பென்னா தான் இங்கேயும் விளையாடுறாங்க. பவுல் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்குனால பவுலிங் கொடுக்காம கூட இருக்கலாம். நான் போன சீசனில் முதல் போட்டியில் அவ்வளோவா இல்லாட்டியும் அடுத்தடுத்த போட்டிகளில் அவங்க பவுல் பண்ணாங்க, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. இப்ராஹிம் எக்ஸ்பீரியன்ஸு, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டராக இருந்திருக்காங்க. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காங்க. மறுபடியும் ஒரு தொடர் அவங்களுக்கு அமையுது, நல்லா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஹியூக்ஸை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் ஹிட்டிங் எபிலிட்டி ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸை நிறைய எடுத்து கொடுக்க முடியும். நல்ல விக்கெட் கீப்பராக ஒரு ஆளாக பார்க்கலாம். இசி ஷார்ப் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான், பட் பார்க்கணும் இவங்களோட ஆர்டர் எப்படி இருக்க போகுதுன்னு. ஷிகா பாண்டேவை எடுத்திருக்காங்க. அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பக்கம் விளையாடுறாங்க. பிபிஎல்ல பார்த்தோம், இப்போ சூப்பர் ஸ்மாஷ்லையும் பார்க்குறோம். நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன். டீசெண்டான ஹிட்டிங்கும் இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் எக்கனாமியில் நல்லா பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பேஸ்லையும் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஜோடி டீனு டீசெண்டான பேட்டிங்கு. மெலிசா பேங்க்ஸு, சல்லிவன் அண்ட் அஸ்முசன் இவங்கெல்லாம் பவுலர் பேஸில் டீசெண்டாக இருந்திருக்காங்க. சில நேரத்தில் கேபி சல்லிவனோட விக்கெட் டேக்கிங் கொத்தாக இருந்து பார்த்துருக்கோம். சாரா அஸ்முசன் லேட்டர் பேஸில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, இனிஷியல் பேஸில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மெலிசா பேங்க்ஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம், பட் நிறைய ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்வி வைக்கப்படுது, பார்க்கலாம். ஸ்பார்க்ஸ் இந்த டீம்லேயும் 12 மெம்பர் ஸ்குவாட். ஒலிவியா கெயின் பாசிபிளாக பெஞ்சில் வைப்பாங்களோன்னு தோணுது. இவங்க டீசெண்டாக விளையாடுவாங்க. ஒலிவியா கெயின் உள்ளே இருந்தால் யாரை வெளியில் தள்ளுறது அந்த கேள்வி இருக்குது. ஆனா ப்ரௌனிங் இந்த டீமுக்கு ஆடாக இருக்காங்க. அண்ட் அவங்க மிடில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சூசி பேட்ஸ், பெல்லா ஜேம்ஸ் போன சீசனில் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஓப்பனிங் பேர் தொடரலாம். டீசெண்டான ஸ்டார்ட் 2 பேர்த்தாலும் கொடுக்க முடியுது. பெல்லா ஜேம்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஆனால் பாசிபிளாக பாலி இங்கிலீஷ் விக்கெட் கீப்பராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, பார்க்கலாம். லிண்டன் டேவிஸு, ஃபெலிசிட்டி லிண்டன் டேவிஸு டீசெண்டான ரைட் ஹேண்ட் பேட்டிங், ரைட் ஹேண்ட் மீடியம் பவுலிங் பண்ண முடியும். ஆனால் பவுலிங் பேஸில் நிறைய எதிர்பார்க்க வேணாம். ஒரு நல்ல ஹிட்டர் அண்ட் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. அந்த பேஸ்லேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. கைட்லின் பிளாக் ரெய்லி டீசெண்டான பிளேயர், ஓரளவுக்கு நல்லா விளையாடுவாங்க. ஆனால் பெஸ்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியல, ஓரளவுக்கு ஆவரேஜ்னு சொல்லலாம். ஆனால் ப்ரௌனிங் பவுலிங் பேஸில் கன்சிடர் பண்ணால் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்க முடியும். அதர்வைஸ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஹெலே ஜென்சன் லீட் பண்ணுறாங்க. இவங்க போன சீசனில் எண்ட்லலாம் நம்பர் 3 பேட்டராக ப்ரமோட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கலாம் கூட. அவங்க கேப்டன் அப்படின்றனால அப்படி ஒரு விஷயத்தை எனி டைம் பண்ணலாம். நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு பேட்ஸ்மேன் தான். அதே நேரத்தில் நியூசிலாந்து கிரிக்கெட்டு கூட ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையிலுமே ஹெலி ஜென்சன் டாப் ஆர்டரில் வரலாம், பார்த்துக்கணும். கிறிஸ்டி கார்டன் இங்கிலீஷ் கிரிக்கெட்டுக்கு பயங்கரமாக இருந்தாங்க. டொமஸ்டிக்கில் கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங் பேஸில் இருந்தாங்க. நிறைய விக்கெட் கொத்தாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே வாய்ப்பு கிடச்சிருக்கு, நல்லா பண்ணலாம். இந்த டீமில் ஸ்பின்னர் பேஸில் ஒரு ஸ்ட்ராங் யூனிட்னே சொல்லலாம். எம்மா பிளாக்கு ரைட் ஆம் மீடியம் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்துருக்கோம். எடன் காசன் ரொம்பவே சூப்பர் பவுலிங் கொடுக்குறாங்க. மொழி லோ பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் மீடியம். ஸோ மொழி லோவுக்கு பதிலாக ஒரு ஒலிவியா கெயின் உள்ளே கொண்டு வரலாம், பேட்டிங் பேஸில் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா கொண்டு வரலாம்.
ஒலிவியா கெயின் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காங்க, மேலேயும் இறங்கியிருக்காங்க, லேட்டர் பேஸில் ஒரு பேட்டராகவும் இருந்திருக்காங்க. எப்படி கொண்டு வருவாங்கன்னு ஆன் டைமில் நான் உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அலெக்சாண்டரில் தான் இந்த போட்டி, மழைக்கான வாய்ப்பு இல்லை. இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு பார்க்கும்போது இங்கே மேட்ச் நடக்கலை. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி போகவே போகாதீங்க. விமன் கிரிக்கெட் பிச் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சில இடங்களில் போகலாம். அது குவாலிட்டி பேட்டர்ஸ், குவாலிட்டி அவுட்புட் கொடுக்குற பிளேயர் பேஸில் யோசிக்கும் போது இது டிஎன்பிஎல் மாதிரி அந்த ரேஞ்சில் தான் நம்ம யோசிக்கணும். அங்கே எப்படி நல்ல பிச்சில் கூட ஸ்கோர் கம்மியாக அடிப்பாங்க, பேட்டர்ஸ் பெட்டராக இருந்தால் அந்த யூனிட் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேஸில் தான் இங்கே யோசிக்கப்படுது. அலெக்சாண்ட்ராவில் ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோரை எதிர்பார்க்கலாம். அண்ட் போலர் பேஸில், ஆல்ரவுண்ட் பேஸில் டீமை செட் பண்ணுறது பெட்டர். இங்கே கேட் ஆண்டர்சன் இந்த ஆர்டரில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஆன் டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுத்துடலாம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. பவுலிங் பேஸில் நீ யோசிக்கும் போது கேட் ஆண்டர்சன் பவுல் பண்ணுவாங்க, மேடி பென்னா, கேட் இப்ராஹிம், சிக்கா பாண்டே, ஜோடி டீன் மோஸ்ட்லி பவுல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெலிசா பேங்க்ஸ், சல்லிவன் அண்ட் அஸ்முசன், இவங்கெல்லாம் ஆப்ஷன் 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிக்கா பாண்டே ஓவர் சீஸுங்கிறனால அவங்களுக்கான முழுமையான ஓவர் கிடைக்கும். ஒரே ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் பாசிபிளாக அஸ்முசனுக்கு ஓவர் கொடுக்கலாம். மேடி பென்னாவை ஏழையை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அவங்களும் ஒரு லெக்கி தான், பாசிபிளாக கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கலாம் தான். கேட் ஆண்டர்சனுக்கான ஓவர் முழுமையாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சல்லிவனை பொறுத்த வரைக்கும் எர்லி மேட்சஸில் நல்லா பண்ணுவாங்க, அதனால் அவங்களுக்கு முழுமையாக ஓவர் கிடைக்கலாம். இப்ராஹிம்கான ஓவர் எவ்வளோ தூரம் கிடைக்கும்னு பார்க்கணும். ரீசெண்டாக கொஞ்சம் ஓவர்ஸ் போடுறாங்க, ஆனால் முழுமையெல்லாம் போடுறதில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அவங்க ஒரு பேட்டராக மட்டும் இருந்துட்டு சல்லிவனுக்கு ஓவர், மெலிசா பேங்க்ஸுக்கு ஓவர் அப்படிங்கிற மாதிரி போகலாம். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஒட்டக ஸ்பாக்ஸ்ன்னு பார்க்கும்போது பேட்ஸ் பவுல் பண்ணுவாங்க, இந்த ஃபார்மெட்டில் நல்லா பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே நிறைய பவுலர்ஸ் இருக்கிறனால அவங்க சைடு போவாங்களா இந்த ஒரு கேள்வி வருது. அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்க கேப்டனாக இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஜென்சன் இப்போ கேப்டன் அப்படிங்கிறதுனால பாசிபிளாக அவங்க முழுமையான ஓவர் வீசுவாங்க. கிறிஸ்டி கார்டன், எம்மா பிளாக்கு, எடன் காசன் இவங்கெல்லாம் செம்மையாக பண்ணுறாங்க. ஸோ இவங்க மோஸ்ட்லி முழுமையான கோட்டை எடுத்துப்பாங்க. அதனால் மொல்லிலோவுக்கு சில ஓவர்ஸ், ஆனா ப்ரௌனிங்க்கு சில ஓவர்ஸு, ஃபெலிசிட்டிக்கு ஓவர் கொடுப்பாங்களா அந்த ஒரு கேள்வி இருக்குது, பார்க்கலாம். அண்டு சூசி பேட்ஸு. ஸோ இந்த பேஸில் யோசிக்கும் போது ஓவர்ஸ் சூசி பேட்ஸுக்கு முழுமையாக கிடைக்காது. ஓவர் இல்லாமல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை ஹேலே ஜென்சன் என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஒரு சீனியர் பிளேயர் அவங்கள வச்சுட்டு ஓவர் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு ஓவர் கொடுக்குறாங்களா, இதையுமே நம்ம யோசிக்கணும். சூசி பேட்ஸ் விரும்புனாங்கன்னா கொடுத்துருவாங்க, அந்த வகையிலையுமே யோசிக்கப்படுது. எனிவே பார்க்கலாம் பேட்டராக மட்டும் இருக்கிறாங்களா. அண்ட் ரீசெண்டாக அவங்களோட ஃபார்ம் பெருசாக இல்லை சூசி பேட்ஸ். பட்டு ஒரு பாயிண்டே யோசிக்கணும், இங்கே இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் யோசிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட் இந்த ஃபார்மெட்டில் வரும்போது சூசி பேட்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய இன்னிங்ஸை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்கள மிஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்ஸாக இருக்கும். பெல்லா ஜேம்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். விக்கெட் கீப்பிங் பார்க்கும்போது இங்கே பாலி இங்கிலீஷாக இருப்பாங்க, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. கேட் ஆண்டர்சன், சிக்கா பாண்டே, சாரா அஸ்முசன் பாசிபிளாக 4 ஓவர், அண்ட் கிறிஸ்டி கார்டன், எம்மா பிளாக், எடன் காசன் 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஆண்டர்சன், சிக்கா பாண்டே எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சில நேரத்துங்களில் சாரா அஸ்முசனோட எண்ட் ஓவர் இருக்கும். சல்லிவன் இருந்தும் பார்த்துருக்கோம், மெலிசா பேக்ஸ் எண்டில் இருந்தும் பார்த்துருக்கோம். பட் பார்க்கணும் முதல் போட்டி என்ன மாதிரி நெட்ஸில் அவங்க அவுட்புட் கொடுத்துருக்காங்க, என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே பார்க்கணும். ஹைலே ஜென்சன், எடன் கார்சன் பாசிபிளாக எண்ட் ஓவரில் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் மொல்லிலோட ஹைட்டுக்கு எண்டில் வீசுகிறாங்க. கேட் ஆண்டர்சன், மேடி பென்னா, கேட் இப்ராஹிம் அண்டு சிக்கா பாண்டே இவங்களை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. பாசிபிளாக சிக்கா பாண்டே இருக்கிற மாதிரி இருந்தால் ஆன் டைமில் பிக்ஸ் அதிகமாக இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. இப்ராஹிம் ரீசெண்டாக அவ்வளோவா பார்க்காதனால நிறைய பேர் பிக் பண்ணாமல் இருக்காங்க. பட் குவாலிட்டி ஆல்ரவுண்டர் டவுட்டே கிடையாது. மேடி பென்னா இங்கே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த ஃபார்மெட்டில் இன்னுமே பெட்டராக பண்ணலாம். ஆஸ்திரேலியா கிரிக்கெட்லேயே டீசெண்டாக விளையாண்டுருக்காங்க. பட் இந்த நியூசிலாந்து கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு கான்ஃபிடன்ட் பேஸில் பெஸ்ட்டு எடுத்துகிட்டு வர முடியும், அந்த பேஸில் கன்சிடரபிள். கேட் ஆண்டர்சனை குறைவாக பிக் பண்ணியிருக்கேன், இது ஒரு ஷாக்காக இருக்குது. சில சின்ன ஆப்ஸ்லாம் அவங்களை அதிகமாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் லெவனில் இப்போதைக்கு குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. சில பிளேயர்ஸ் அதிகமாக பிக்காக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பிளேயர்ஸ் இருக்கிறது இல்லாதது நிறைய பேருக்கு தெரியல. ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்ல இல்லாத சில ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களோட பிக் சைடு போயிருக்காங்க. மெக்கே சைடு அதிகமாக போயிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்க மாட்டாங்க. சூசி பேட்ஸ், ஹைலே ஜென்சன், எம்மா பிளாக்கை கேப்டனாக நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. சூசி பேட், ஹைலே ஜென்சன் தான் அதிகம். எம்மா பிளாக் பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்குது, ஓரளவுக்கு பிக் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன், ஹை ஆப்ஷன் அவங்க தான். ஆண்டர்சன், மேடி பென்னா, சிக்கா பாண்டேவை இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக இவங்களை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டில் பவுலர் பேஸில் இருக்கிறவங்க, பவுலிங் ஆல்ரவுண்டர் பேஸில் இருக்கவங்க தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக தொடர்ந்து இருப்பாங்க. அது சூப்பர் ஸ்மாஷில் அதிகமாக பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல மைண்ட் பண்ணிக்கிங்க. கேட் ஆண்டர்சன் அண்டு மேடி பென்னாவை கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள்,
இங்கே சிக்கா பாண்டேவை ஆட் பண்ணாமல் இருக்காங்க இந்த ஆப் பொறுத்த வரைக்கும். அவங்க லேட் ஆடு அப்படின்றதுனால ஸோ அவங்க இந்த இடத்துல கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய பிளேஸ். அதே மாதிரி மேடி பென்னா டீசெண்டான அவுட்புட். அவங்க ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. பிக் பேஸில் எடுத்துங்க. ஹெலி ஜென்சனை கேப்டனாகவும் ஆண்டர்சன் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். இங்கே சூசி பேட்ஸ் வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். ஹெலி ஜென்சன் எனி டைம் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அண்ட் பவுலிங் பேஸில் அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இயர்லி மேட்சஸில் நிறைய நேரங்களில் எம்மா பிளாக் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்கள ஒரு அளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் நான் ட்ரை பண்ணலாம். ஏடன் காசன் ரீசெண்டாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை தொடர்ந்து விளையாடுறதுனால ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்து வரலாம். கிறிஸ்டி கார்டன் கொத்தா எடுத்திருக்காங்க ரீசெண்டாக. அந்த பேஸில் ஒரு மைண்ட் செட்டில் எடுக்கணும்னா யோசிச்சுக்குங்க, பிக் பண்ணுங்கள். அண்டு நியூசிலாந்து விமன் கிரிக்கெட் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னர் கார்டன் மாதிரி ஆட்கள் பெருசாக கொண்டு வர முடியும். அந்த பேஸில் அவங்கள ஒரு கேப்டனைஸ் கேப்டன் முயற்சி பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். ஹியூக்ஸ் விக்கெட் கீப்பராக நான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கேப்டன் அப்படின்றனால பாசிபிளாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம் பேட்டிங் பேஸில். அண்டு க்ளோவ் பாயிண்ட் அவங்கள்ட்ட தான் வரும். ஸோ அதனால் அவங்கள பிக் பண்ணிக்கிறேன். வேறு விக்கெட் கீப்பர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா யோசிச்சுங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.